வணக்கம். இது பரிதி ஊடகத்தின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் எத்தனையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிறைவேற்றவில்லை எனவும், வாழ்க்கை செலவு விண்ணை தொட்டுள்ள நிலையில் ஆளும் தரப்பினர்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்வதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியினால் மாளிகாவத்தை பிடி ஸ்ரீசேன விளையாட்டரங்கில் நடத்தப்பட்ட மேதின கூட்டத்திற்கு வாழ்த்து தெரிவித்து ரஞ்சித் மத்தும பண்டாரவிற்கு ரணில் விக்ரமசிங்க அனுப்பியுள்ள கடிதத்தில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த கடிதத்தில் நிலக்கரி மோசடி மற்றும் மத்திய திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் திருடப்பட்டமை ஆகியன அண்மை காலங்களில் பாரிய ஊழல்களாக இருந்து வந்துள்ளதாகவும், நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், எதிர்க்கட்சியினர் குரல் எழுப்ப இடமளிக்காமல் அச்சுறுத்தல்கள் மூலம் ஆட்சி நடத்தப்படுகின்றது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் பயத்தினால் மாகாண சபை தேர்தல்கள் நடாத்தப்படவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி இம்முறை மே தினத்திற்கு தெரிவித்துள்ள உருட்டு பிரட்டு திருட்டு என்ற வசனம் தற்போதைய சூழலுக்கு மிகவும் பொருத்தமானது எனவும், இந்த வசனத்தை உள்ளூராட்சி சபைகள் ஊடாக அடிமட்ட மக்கள் வரை கொண்டு செல்ல வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. பௌத்த உரிமைகள் மீறப்படுவதுடன் கத்தோலிக்க திருச்சபைக்கும் அரசாங்கத்திற்கும் இடையிலான நீண்டகால மரபுகளும் மீறப்படுகிறது. 1977 ஆண்டு JR ஜெயவர்தன மற்றும் ரணசிங்க பிரேமதாச ஆகியோரால் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் அனைத்தும் தற்போது முடங்கியுள்ளன. ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து பயணிப்பது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடாத்த நியமிக்கப்பட்ட குழுவினர்கள் பணிகளை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சித்த மருத்துவத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 2 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் மே மாதம் 14 வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த வழக்கானது யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் நீதவான் S. லெனின்குமாரால் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 18 பாண்டியன் தாழ்வு பகுதியில் உள்ள தன்னுடைய இல்லத்தில் வைத்து விரிவுரையாளர் தயாளினி திலீபன் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். விரிவுரையாளர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவருடைய 19 வயதுடைய மகள் மற்றும் 21 வயதுடைய மருமகன் ஆகிய இருவரும் திருகோணமலை பகுதியில் வைத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இதன்படி விரிவுரையாளரின் சடலமானது சாவச்சேரி நீதவான் நீதிமன்ற எல்லைக்குள் மீட்கப்பட்டுள்ளதனால் அது தொடர்பான மரண விசாரணை அறிக்கை இன்னும் சமர்ப்பிக்கப்படவில்லை என யாழ் நீதிமன்ற முன்னிலையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த நிதி அமைச்சரின் உதவி பணிப்பாளர் ரங்க ராஜபக்ஷவின் மரணம் அவர் தானாக ஏற்படுத்தி கொண்ட காயங்களினால் ஏற்பட்ட தற்கொலை என விசாரணைக்காக நியமிக்கப்பட்ட 4 பேர் கொண்ட சட்ட மருத்துவ குழு உறுதி செய்துள்ளது. நிதி அமைச்சிற்கு சொந்தமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மோசடியாக மாற்றப்பட்ட சம்பவம் தொடர்பாக பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்த திரைசேரியின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ரண ராஜபக்ஷ தன்னுடைய வீட்டு தோட்டத்தில் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிர் இழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தார். அவருடைய கை மற்றும் கால்களில் 3 வெட்டு காயங்கள் காணப்பட்டதாகவும், இது தற்கொலையா அல்லது கொலையா என குறித்து காவல்துறைகள் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தார்கள். இந்நிலையில் சுகாதார அமைச்சின் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜனசிங்க தெரிவித்ததாவது, உடற்கூற்று பரிசோதனைக்காக 4 சட்ட மருத்துவ நிபுணர்களை கொண்ட குழுவானது நியமிக்கப்பட்டது. குளியாப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற உடற்கூறு பரிசோதனையின் முடிவில் இந்த மரணம் அவர் தானாக ஏற்படுத்தி கொண்ட காயங்களினால் ஏற்பட்ட தற்கொலை என அந்த குழு உறுதி செய்துள்ளது. அதன்படி இந்த மரணம் அவர் ஏற்படுத்தி கொண்ட காயங்களினால் ஏற்பட்டது என்பதை விசாரணைக்காக நியமிக்கப்பட்ட 4 சட்ட வைத்திய அதிகாரிகள் குழுவானது உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தையிட்டி திஸ்ஸவிகாரை அமைந்துள்ள பகுதியிலுள்ள தனியார் காணிகளை விடுவிப்பது தொடர்பான இலங்கை அரசாங்கம் விசேட அமைச்சரவை தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளதாக வெளி மாவட்ட
வடக்கு பிரதேச சபை தவிசாளர் எஸ் சுகிர்தன் தெரிவித்துள்ளார். 2019 ஆண்டு தனியார் காணிகளை ஆக்கிரமித்துள்ள இந்த விகார விவகாரமானது நீண்ட காலமாக இன முரண்பாட்டை தோற்றுவித்துள்ளது. இதன் தீர்வுக்கு ஓய்வு பெற்ற நீதியமைச்சர் தலைமையிலான உயர்மட்ட குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டு அண்மை காலமாக காணி அளவீட்டு பணிகளும் இடம்பெற்று வருகின்றன. இந்த குழுவில் காணி உரிமையாளர்கள் உள்வாங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ள போதும் தற்போது காணி அளவீடுகள் மூலம் இவை தனியார் காணிகள் என்பது ஆவண ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் அடுத்த கட்டமாக சட்ட நடவடிக்கைகள் எடுத்து நிலங்களை மீட்பது எளிதாகும் எனவும் நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அரசியல் லாபத்திற்காக சிலர் போராட்டங்களை முன்னெடுத்தாலும் சாதுரியமான நகர்வுகள் மூலம் மக்களின் நிலங்களை மீட்டெடுப்பதே இலக்கு எனவும் சுகிர்தன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பதுளை வெளிமடை பகுதியிலுள்ள சிறுவர் நன்னடத்தை மையம் ஒன்றில் சிறுவர்கள் மீது தாக்குதல் நடத்தியமை தொடர்பிலே 5 பேர் கைது செய்யப்பட்டு 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். குறித்த சிறுவர்கள் மீது அங்கிருந்த ஊழியர்கள் தடிகளால் கொடூரமாக தாக்கியுள்ளதாகவும் பின்னர் 119 என்ற அவசர எண்ணுக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய போலீசார் விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளார்கள். அதற்கமைய 12 முதல் 18 வயதிற்குட்பட்ட சிறுவர்களே தாக்குதலுக்கு உள்ளாகியதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இந்நிலையில் சம்பவம் தொடர்பிலே 5 சந்தேக நபர்களை வெளிமடை காவல்துறையினர் கைது செய்து வெளிமடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் பாதுகாப்பு மற்றும் மேலதிக விசாரணைகளையும் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.